முக்கியமாக ஒரு இன்ஃப்ளூயன்சர் இருக்கார். ரிவார்ட்ஸ் எல்லாமே நீங்கள் கலெக்ட் பண்ணிவிட்டு நான் ஒரு அப்ளிகேஷன் தரேன், இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி இந்த ரிவார்ட்ஸ் எல்லாமே நீங்கள் அங்கே கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் கேஷாக எடுத்துக்கலாம். உங்களுக்கு அமௌண்ட் வந்து 3 டேஸில் வந்து உங்களுக்கு ரிட்டன் பேக் ஆகிடும்னு சொல்லுவாங்க. ஆனால் ரிட்டன் பேக்லாம் எதுவுமே ஆகாது. எப்பயுமே திருட்டுத்தனம் பண்ணாலும் கரெக்டாக பண்ணும். இதில் ஹை ரிஸ்க் எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா இதை இன்ஸ்டால் பண்ணுற பீப்புள் தான். இவரை நம்பி ஒரு 1 மில்லியன் இருக்காங்க, 2 மில்லியன் பீப்புள்னா எவ்வளோ டேட்டா வெளியே போகும், எத்தனை பேர் அதில் வந்து ஏமாறுறாங்க. ஒரு ஆள் ₹1 ஏமாந்தா கூட 2 மில்லியன் பீப்புள் ஏமாந்தா 20 லட்சம் பேர் பேமெண்ட் பண்ணுறீங்கன்னா இந்த ஆப் யூஸ் பண்ணி பேமெண்ட் பண்ணுவோம். ஒரு பேமெண்ட்டு கேஷ்பேக் வந்துட்டே இருக்கும். ஜஸ்ட் போய் ப்ளே ஸ்டோரில் போய் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிங்க. நான் அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி பர்சனலாக நான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது ஒரு ஸ்பைவாருக்கு என்னென்ன விஷயங்கள் தேவைப்படுமோ அதே தான் இருக்குது. ஃப்ரண்ட்டை யூஐயை மட்டும் மாற்றிக்கிறாங்க, நம்மளை பற்றின பேசிக் இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணுறாங்க. காவல்துறை கொடுக்குற அலர்ட்டும் இந்த நீங்க சொல்ற அலர்ட்டும் சேமா தான் இருக்கு. கிட்டத்தட்ட ஹைலி ரிஸ்க் தான். அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணும்போது அது ஒரு ஸ்பைவேரா ஆக்ட் ஆகி நம்ம மொபைல் ஃபோனில் இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் அதை எடுத்துருது. அமேசான் எடுத்துக்கிட்டாலும் சரி, கூகுள் பே எடுத்துக்கிட்டாலும் சரி, தே ஆர் ஜஸ்ட் அ வெண்டர். யூபிஐயோட பேமெண்ட்டை இவங்க உள்ளே வந்து இன்டகிரேட் பண்ணி இவங்க இது பண்ணுறது மட்டும்தான். பட் பேக் எண்டில் ஒர்க் ஆகிறது வந்து நம்ம கவர்மெண்ட்டோட யூபிஐ கேட்வே தான். நீங்கள் கூகுள் பேயோட ஃப்ரண்ட் லாக் ஓப்பன் பண்ணி உள்ளே போனீங்கன்னா யூபிஐயோட இன்டர்ஃபேஸ் தான் இருக்கும். எப்போவுமே ஒரு கவர்மெண்ட் வந்து அவங்க ஒரு அப்ளிகேஷனை வந்து உங்களை ஃபோர்ஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ண வைக்க மாட்டாங்க. கவர்மெண்ட் gov.in வெப்சைட்டில் தான் அதை பற்றின இன்ஃபர்மேஷனே இருக்கும். எந்த ஒரு தேர்ட் பார்ட்டியோ இல்லை ப்ரைவேட்டோ இதை இன்ஸ்டால் பண்ணுங்க கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்கன்னு சொன்னாலுமே அதை பண்ணாதீங்க. ப்ரோ வணக்கம் ப்ரோ. சமீபத்தில் சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு அலர்ட் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஃபோன்பே உள்ளிட்ட யூபிஐ அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறவங்க அவங்களுக்கே தெரியாமல் சில மோசடியான டிரான்சாக்ஷன் நடக்குது அப்படின்ற கம்ப்ளைண்ட் வந்து அதிகமாக வருதுன்னு சொல்கிறாங்க. அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அதாவது யூபிஐ ரிலேட்டடாக முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம பேமெண்ட் ரெக்வஸ்ட் சென்ட் பண்ணி வர ஸ்கேம்ஸ் போயிட்டு இருந்தது, கியூஆர் ரிலேட்டடாக ஸ்கேம்ஸ் வந்தது. ஸோ அதை தாண்டி எவால்வ் பண்ணுற ஒரு ஸ்கேம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்ளிகேஷனை கொடுத்து ஸ்கேம் பண்ணுறது தான். ஸோ அந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா பெர்மிஷன்ஸை கெயின் பண்ணி அது மூலிமா கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணாங்கன்னா ஸ்கேம் பண்ணிடலாம். ஸோ இது வந்து இப்போது இந்த ஆர்டிகல் படி பேஸ்ட் ஆன் வந்து பார்த்திங்கன்னா பிஎம் கிசான் யோஜனான்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி இவங்க அனுப்பியிருக்கிற அந்த ஸ்டேட்மெண்ட்டில் கூட ஒரிஜினலில் யோஜனான்னு இருக்கும், OYOJAன்னு இருக்கும். பட் போலீஸ் சொல்லியிருக்கிற அந்த மென்ஷனில் OYOJNAன்னு இருக்குது, இடையில உள்ள ஏ இல்லை. ஸோ அந்த மாதிரி ஃபேக்கான ஆப்போட லிங்க் ஷேர் பண்ணி ஏமாற்றுவாங்கன்னு சொல்கிறீங்களா? இல்லை, ஆக்சுவலாக வந்து ஒரு அப்ளிகேஷன் கொடுத்தே நம்ம இன்ஸ்டால் பண்ணக்கூடாது. அப்படி ஒரு ஆத்தென்டிகேஷனாக இருக்கா அப்படின்னா அவங்க வெப்சைட்டில் இருக்கணும், இல்லைனா ப்ளே ஸ்டோரில் இருக்கணும். வெப்சைட்டில் இருந்தாலுமே ப்ளே ஸ்டோர் லிங்க்கை தான் எல்லாருமே கொடுப்பாங்க, ஏன்னா அங்கேருந்தா டவுன்லோட் பண்ணணும். எந்த ஒரு கவர்மெண்ட்டுமே வந்து நான் வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன் அது மூலிமா இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டுலாம் சொல்ல மாட்டாங்க. ஸோ இப்படி தான் அதை பேஸ் பண்ணி இருக்குது. ஸோ அந்த ஆர்டிக்கல் படி வந்து பார்த்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணும்போது மோஸ்ட்டாக வந்து அமேசான் பே வழியாக ஸ்கேம்ஸ் தான் ஜாஸ்தியாக இருக்குங்கிற சொல்கிறாங்க. அதே தான். ஸோ இது எதனால் அப்படின்னா மோஸ்ட்டாக எஸ்எம்எஸில் நம்ம எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறோமோ அதை பேஸ் பண்ணி தான் அவங்களால இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ண முடியும். மேபி கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணவங்க அதிகமாக அமேசானில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருக்கலாம், இல்லை அவங்களோட இன்ஃபர்மேஷன்ஸ் ஏதாவது ஓடிபி இந்த அக்கௌண்ட்டுக்கு இந்த மாதிரி வந்து ஏதாவது இன்ஃபர்மேஷன் எஸ்எம்எஸில் இருக்கலாம். அதை பேஸ் பண்ணி இவங்க அமேசான் வழியாக ஸ்கேம் வந்து அது பேர் வழியாக ஸ்கேம் வந்து இனிஷியேட் பண்ணியிருக்கலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் யூபிஐங்கிறது ஒரு சேஃப் ஆத்தென்டிகேஷன் தான். நார்மல் ஒரு ஹியூமன் வழியாக இப்போ நார்மலாக ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கு பேமெண்ட் வாங்குறது போகிறது அதுக்கெல்லாமே யூபிஐ சேஃப். அதை வந்து ரொம்ப ஹேக் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. பட் அது நார்மலாக இந்த மாதிரி ஸ்கேமர்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கெல்லாம் வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஸ்கேம் எப்படி இனிஷியேட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணும்போது தான். ஸோ அதை தாண்டி அந்த ஸ்கேம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப 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 கம்மி. இல்லை, இதுவே வந்து ஒரு மாதிரி பயமுறுத்துற மாதிரி இல்லையா? ஏன்னா எல்லாரும் யூபிஐ வச்சுருக்காங்க. அவங்க குறிப்பாக சொல்கிறது ஃபோன்பேவாக பர்டிகுலராக சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஜென்ரலாக எல்லாத்தையுமே யூபிஐ இருக்குது அப்படின்னும் போது இப்படி ஒரு ஸ்கேம் நடக்குது. இப்போ இந்த மாதிரியான மெசேஜ் இப்போ ரொம்ப சாதாரணமாக வருது. அது மூலமாக உங்கள் மொபைலை இன்ஜெக்ட் பண்ணிட முடியும், ஒரு தப்பான ஒரு மால்வேரை இன்ஜெக்ட் பண்ணிட முடியும் அப்படின்னா அதுவே ஒரு ஆபத்தான விஷயம் தானே? ஆபத்தான விஷயம் தான். இப்போ நீங்கள் யூபிஐ எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே அதை விட பெரிய விஷயம் என்னென்னா பேங்க்.
இப்போ நிறைய ஐசிஐசிஐ பேங்க் அப்ளிகேஷன் வருது, நிறைய இந்த மாதிரி பேங்கிங் அப்ளிகேஷன்லாம் இன்ஸ்டால் பண்ணுங்கள், கிரெடிட் கார்டு அப்டேட் பண்ணுங்கள், இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வருது. பேங்க்குக்கே வரும்போது அப்போ யூபிஐக்கெலாம் நம்ம சொல்லவே வேணாம். ஸோ கூகுள் பே, ஃபோன்பேலாம் யாரும் நம்ப மாட்டாங்கன்னு எல்லாமே வச்சுருப்போம். அப்போ ஏதாவது ஒரு பேரை யூஸ் பண்ணி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த பிஎம் ரிலேட்டடாக நேமை வச்சு இவங்க ஸ்கேம் வந்து இனிஷியேட் பண்ணுறாங்க. பட் எல்லாருமே அஃபெக்ட் ஆகுறாங்களா அப்படிங்கிறது வந்து கிடையாது. இப்போ நார்மலாக நீங்கள் அமேசான் எடுத்துக்கிட்டாலும் சரி, கூகுள் பே எடுத்துக்கிட்டாலும் சரி, தே ஆர் ஜஸ்ட் அ வெண்டர். யூபிஐவோட பேமெண்ட்டை இவங்க உள்ளே வந்து இன்டகிரேட் பண்ணி இவங்க இது பண்ணுறது மட்டும்தான். ஃப்ரண்ட் ஃபேஸிங் மட்டும்தான் அமேசான், கூகுள் பே, ஃபோன்பே இந்த மாதிரி இருக்கும். பட் பேக் எண்டில் ஒர்க் ஆகிறது வந்து நம்ம கவர்மெண்ட்டோட யூபிஐ கேட்வே தான். ஸோ ஃப்ரண்ட் ஃபேஸிங் மட்டும்தான் அப்படி இருக்கும். நீங்கள் கூகுள் பேயோட ஃப்ரண்ட் லாக் ஓப்பன் பண்ணி உள்ளே போனீங்கன்னா யூபிஐயோட இன்டர்ஃபேஸ் தான் இருக்கும். அதே தான் நீங்கள் நார்மலாக ஒரு நம்பரை டயல் பண்ணிங்கனாலுமே, நீங்கள் நார்மல் கீபேட் மொபைல் ஃபோனில் நீங்கள் பண்ணிங்கனாலுமே அதே மாதிரி இன்டர்ஃபேஸ் தான் இருக்கும். ஸோ எல்லாத்துக்குமே ஒரே இன்டர்ஃபேஸ் தான். இட்ஸ் கனெக்டட் டு கூகுள் பே, நம்ம யூபிஐயோட பேமெண்ட் கேட்வே தான். இல்லை, அந்த ஒரு இன்டர்ஃபேஸையே காம்ப்ரமைஸ் பண்ணிட முடியும்னு சொல்லும்போது தான் பயம் வருது. இல்லை, காம்ப்ரமைஸ் அப்படிங்கிறது யூபிஐயோட பேமெண்ட் கேட்வேவை யாருமே காம்ப்ரமைஸ் பண்ணலை. பண்ணதை வந்து ஹியூமனை தான். ஸோ அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணும்போது யூசர் இன்டர்ஃபேஸ் அதே மாதிரி தான் இருக்கும். பட் அமௌண்ட்டு போகிறது வேற ஒரு ஆளுக்கு, அந்த மாதிரி தான் கணக்கு. ஓகே. ஸோ பட் அவன் வந்து அந்த அப்ளிகேஷனை ஹேக் பண்ண மாட்டான், நம்மளை தான் வந்து ஏமாத்துறாங்க. ஓகே. இப்போ இதில் எந்த அளவுக்கு கான்சியஸாக இருக்கணும்னு சொல்லணும் மக்கள்? ஸோ கான்சியஸ் இன் த சென்ஸ் ஆஃப் வந்துட்டு கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம், நீங்கள் எந்த ஒரு வெண்டார் யூபிஐ அப்ளிகேஷன் எடுத்துக்கிட்டாலுமே ஃபஸ்ட்டு அந்த அப்ளிகேஷனை நம்ம நார்மலாக ப்ளே ஸ்டோர்லேருந்து இன்ஸ்டால் பண்ணுறது ஒன்று. ரெண்டாவது, யாராவது ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க இதுலேருந்து டவுன்லோட் பண்ணுங்கன்னு சொன்னாலுமே பெட்டர் பண்ணாமல் இருக்கிறது ரெண்டாவது. மூணாவது வந்து யூபிஐ ஐடியை வந்து நம்ம ஒவ்வொரு அப்ளிகேஷனுமே இன்ஸ்டால் பண்ணும்போது நிறைய செக்யூரிட்டி செக்ஸ் இருக்கும். அதெல்லாம் அனுப்பிச்ச பிறகு தான் அந்த யூபிஐலேருந்து நம்ம மொபைலில் இன்ஸ்டால் ஆகும். பட் ஆல்ரெடி பண்ண விஷயத்த ஏதோ ஒரு பிஎம் ஃபண்ட்ஸ் அப்படின்னு கொடுக்குறாங்க, அதை நம்ம பண்ணணும் அப்படின்னா அப்போவே நம்ம யோசிக்கணும், இதை எதுக்கு நம்ம இன்ஸ்டால் பண்ணோம், ஆல்ரெடி நம்மக்கிட்ட தான் இருக்கே. அப்போ பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த அப்ளிகேஷனுக்குள்ளே போய் பண்ணுற மாதிரி தானே இருக்கணும். நம்ம ஏன் தனியாக ஒரு அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணணுங்கிற ஒரு அவேர்னஸ் அவங்களுக்கு இருக்கணும். ஓகே. இதை தாண்டி யூபிஐ, இந்த ஜிபே வச்சு என்னென்ன ஸ்கேம்ஸ் ஏதாவது வித்தியாசமாக நடக்குதா? என்னென்ன ஸ்கேம்ஸ் ஏதாவது புதுசாக ஏதாவது நடக்குது? இப்போ புதுசாக அப்படின்னா அந்த ரிவார்ட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்க்ராட்ச் கார்டு ரிவார்ட்ஸ் எல்லாம் தருவாங்க. அதை வந்து வேறு ஒரு அப்ளிகேஷன் மூலிமா நீங்கள் அங்கே சப்மிட் பண்ணிங்கன்னா நீங்கள் காசாக எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருக்குது. பட் இது வந்து பேக்ரவுண்டில் நடந்துக்கிட்டு இருக்குது. நிறைய பேர் ஏமாறுறாங்க. ஆனால் யாருக்குமே அவங்க ஏமாந்து போகிறது வந்து வெளியில் தெரிய மாட்டேங்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ கூகுள் பேக்கு கண்டிப்பாக அவங்க ஆட் ரெவென்யூ பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ரிவார்ட்ஸ் மூலிமா தான் பண்ண முடியும். ஏன்னா அதுதான் அவங்களோட அந்த ஆடுக்கு ரேட் ஜென்ரேட் பண்ணுற மாதிரி தான். அந்த ஆடு வரும்போது அது மூலம் இவங்களுக்கு அமௌண்ட்டு போகுது, நம்மளுக்கு அது மூலிமா ஒரு காசு வருது. கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒன்று தான். அப்படி இருக்கும்போது அந்த ரிவார்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, நிறைய முக்கியமாக ஒரு இன்ஃப்ளூயன்சர் இருக்கார். நான் அந்த ஷூட்டு முடிஞ்ச பிறகு சொல்கிறேன், அது மேபி கீழே நீங்கள் மென்ஷன் பண்ண முடியுமான்னு பாருங்கள். அந்த இன்ஃப்ளூயன்சர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ரிவார்ட்ஸ் எல்லாமே நீங்கள் கலெக்ட் பண்ணிவிட்டு நான் ஒரு அப்ளிகேஷன் தரேன், இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி இந்த ரிவார்ட்ஸ் எல்லாமே நீங்கள் அங்கே கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் கேஷாக எடுத்துக்கலாம். அந்த ரிவார்டில் உங்களுக்கு வந்து இந்த ப்ராடக்ட் இருக்குது, உங்களுக்கு அந்த ப்ராடக்ட்டை வேண்டான்னா அந்த ப்ராடக்ட்டுக்கான அமௌண்ட்டை நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்றாங்க. ஆனால் அந்த ப்ராடக்ட்டை உள்ளே கொடுக்கும்போது நீங்கள் வந்துருச்சு, ஏதோ டீட்டெயில்ஸ் என்ட்ரு பண்ணுங்கள், உங்களுக்கு அமௌண்ட்டை வந்து 3 days வந்து உங்களுக்கு ரிட்டன் பேக் ஆகிடும்னு சொல்லுவாங்க. ஆனால் ரிட்டன் பேக்லாம் எதுவுமே ஆகாது, அது வந்து வேறு விஷயம். ஆனால் அந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணும்போது அது ஒரு ஸ்பைவேராக ஆக்ட் ஆகி நம்ம மொபைல் ஃபோனில் இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸை அதை எடுத்துருது. இப்போது காவல்துறை கொடுக்குற அலர்ட்டும் இந்த நீங்கள் சொல்கிற அலர்ட்டும் சேமாக தான் இருக்குது. கிட்டத்தட்ட ஹைலி ரிஸ்க் தான். ஓகே. ஏன்னா இது கூகுள் பேயில் வர பின்னாடி நடக்கிற ஒரு விஷயங்கள். ரிவார்ட்ஸ் வச்சு ஒரு ஸ்கேம் பண்ண முடியுமா அப்படின்னா இப்படி கூட பண்ணலாம். எத்தனை பேர் அந்த ரிவார்டை யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியாது. 2 ரூபா 3 ரூபானா அக்கௌண்ட்டு கிரெடிட் ஆகிடும். பட் அதை கொடுக்குற அந்த ப்ராடக்ட்டை வந்து இப்போ ஜொமேட்டோ, ஸ்விக்கினா நம்ம பண்ணிடுறோம். இப்போ ஏதாவது ஒரு ஷாம்பு தராங்க, இல்லை சம்மந்தமே இல்லாமல் ஒரு கூலிங் கிளாஸு, பர்ஃப்யூம்லாம் வருது, நம்ம வாங்க மாட்டோம். எனக்கு நீட் இருந்தால் வாங்குவேன், இல்லைனா வாங்க மாட்டேன். அந்த ப்ராடக்ட் எனக்கு வேஸ்ட்டாக தானே போகுது. இல்லை, நீங்கள் சொல்கிற அந்த பர்டிகுலரான அவருன்னு மட்டும் இல்லை, பொதுவாக இது நிறைய பேர் பண்ணுறாங்கன்னு வைங்களேன். இந்த இன்ஃப்ளூயன்சஸ்லாம் இதை செக் பண்ணாமையா ப்ரமோட் பண்ணுவாங்க. உங்களுக்கு அமௌண்ட் வருது பேக் எண்டில். ஆக்சுவலாக உண்மையால் இதுதான் நடக்குது. இன்ஃப்ளூயன்சஸ் நல்லவங்களும் இருக்காங்க, கெட்டவங்களும் இருக்காங்க. ஒரு சிலர் ஜென்யூன் ரிவ்யூ கொடுக்குறாங்க, ஒரு சிலர் இந்த மாதிரி ரிவ்யூஸும் கொடுக்குறாங்க. ஆனால் ஏன் அப்படி கொடுக்குறாங்கங்கிறது தான் எனக்கு இப்போ வரைக்குமே புரியல. இல்லை, நீங்கள் சொல்கிறதுல 2 விஷயம் இருக்குது. அந்த இன்ஃப்ளூயன்சஸ் சொன்ன அந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணுறது மூலமாக அந்த ஆப் வந்து ஸ்பை ஆப்பாக மாறி நம்மளோட டேட்டாவை திருடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒன்று. இன்னொன்று, அவர் சொல்கிறது எதுக்கு அந்த ஆப்பை அந்த இன்ஃப்ளூயன்சர் எதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறாரோ அதுவே நடக்கலைன்னு சொல்கிறீங்க. ஆக்சுவலாக அந்த ரிவார்டு கொடுத்தா அமௌண்ட் உங்களுக்கு தருவாங்கன்னு சொல்கிறாங்க. பட் அமௌண்ட்டு தரமாட்டாங்கன்னு நீங்கள் எப்படி சொல்கிறீங்கன்ற?
ஏன்னா அந்த கமெண்ட் செக்ஷன் ஆக்சுவலாக அந்த ஒரு இன்வெஸ்டிகேஷனில் பார்க்குறேன் இந்த மாதிரிலாம் பண்ண முடியுமா அப்படின்னு. ஸோ கமெண்ட்ஸில் பார்க்கும்போது மோஸ்ட்டாக நிறையா பேர் மேஜர் கமெண்ட்ஸ் வந்து எனக்கு வரலன்னு தான். ஒரு சிலர் அதை கண்டுபிடிச்சிட்டு அவங்கள திட்டுறதும் அந்த மாதிரி தான் கமெண்ட்ஸ் இருக்குது. நான் அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி பர்சனலாக நான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது ஒரு ஸ்பைவாருக்கு என்னென்ன விஷயங்கள் தேவைப்படுமோ அதே தான் இருக்குது. ஃப்ரண்ட்டை யூஐயை மட்டும் மாற்றிக்கிறாங்க, நம்மளை பற்றின பேசிக் இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணுறாங்க. அந்த இன்ஃபர்மேஷன் எங்கே போகணுன்னா நாலு பேர் நம்மளுக்கு ஒரு டெலி ஸ்கேம் காலரோ அந்த மாதிரி ஒரு ஸ்கேமாக தான் நமக்கு வருது. நம்மளை பற்றின இன்ஃபர்மேஷன் நிறைய பேருக்கு எங்கே வெளியே போகுதுன்னு தெரியாமல் இருப்பாங்க இல்லைங்களா, இப்படி தான் வெளியே போகுது. ஓகே, ஆமாம், உண்மையிலே இப்போ வந்து ரொம்ப செக்யூராக இதை பற்றி ரொம்ப கவனத்தோடு அணுக வேண்டிய கட்டாய தேவை இருக்குது. ஏன்னா சுற்றி நிறைய ஸ்கேம்ஸ் நடக்குது. காவல்துறைக்கே புதுவிதமான ஸ்கேம் அலர்ட்லாம் வரதை சொல்ல முடியும் இந்த அறிக்கை மூலமாக. ஸோ நம்மளோட டேட்டா குறித்து எந்த அளவுக்கு கவனமாக இருக்கணும் நம்ம டேட்டா அப்படிங்கிறது நம்மக்கிட்ட தான் வச்சுக்கிற மாதிரி தான் மேக்ஸிமம் இருக்கணும். ஷேர்டு அப்ளிகேஷன், தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன்ஸாக மேக்ஸிமம் நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். பட் அதில் நம்மளுடைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை வந்து எனேபிள் பண்ணி வச்சுக்கிறது பெட்டர். நம்மளுடைய டேட்டா வந்து ஆட் பர்பஸ்க்காக நாங்கள் யூஸ் பண்ணுவோன்னு சொல்லிட்டு அவங்களே முன்னாடி சொல்லிடுவாங்க. அதெல்லாம் அன்டிக் பண்ணி ப்ரொசீட் பண்ணுற அப்ளிகேஷன்ஸாக நம்ம இன்ஸ்டால் பண்ணுறது பெட்டர். இல்லை டிக் பண்ணாலுமே அவங்க எந்த மாதிரியான ஆடுக்கெல்லாம் நம்மளோட இன்ஃபர்மேஷன்ஸை யூஸ் பண்ணிக்கிறாங்க, அவங்களோட பிஸ்னஸுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க கரெக்டாக ப்ராப்பராக வேலிடேட் பண்ணணும். பட் நமக்கு இருக்கிற அந்த பிஸி டைமில் நம்ம யாருமே அதை ப்ராப்பராக படித்தோ இல்லை அதை இன்வெஸ்டிகேட் பண்ணியோ பண்ணுறதில்ல. பட் டைம் ஒதுக்கி பண்ணால் மேபி பெட்டர். ஏன்னா இப்போ எல்லாமே டேட்டா ஆயிடுச்சு. ஒரு நார்மலாக டிவி வாங்குறதுனா கூட இந்த பிராண்டா அந்த பிராண்டான்னு ரொம்ப இன்வெஸ்டிகேட் பண்ணி வாங்குகிறோம். அப்போ நம்ம டேட்டாவை கொடுக்கும்போது அப்படி யோசிச்சு கொடுக்கறது ஒரு வேலிடான ஒரு பாயிண்ட் தான். இப்போ நம்ம டேட்டான்னு சொல்கிறோம் இல்லையா, காமன் மேனுக்கு இந்த டேட்டாஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு எதை நம்ம பர்டிகுலராக சொல்ல முடியும்? டிஜிட்டலாக இருக்கிற எல்லா டேட்டாவுமே இம்பார்ட்டன்ட் தான். ஏன்னா எவ்ரி திங் இஸ் இன்டர்லிங்க்டு. முன்னாடி ஆதார் வெறும் நம்மளுடைய பர்பஸுக்குன்னாங்க. ஃபஸ்ட்டு ஆதார் வந்து பேன் கூட லிங்க் பண்ணாங்க, பேங்க்கு கூட லிங்க் பண்ணாங்க, இப்போ ஸ்கூல் கூட லிங்க் பண்ணுறாங்க, காலேஜ் கூட லிங்க் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் எந்த அப்ளிகேஷன் எது எடுத்தாலுமே பேன் கார்டு, ஆதார் கார்டு. இப்போ நீங்கள் வீட்டுக்கு நார்மலாக ஒரு புரோக்கர் மாதிரி நீங்கள் போகிறீங்க, இல்லை வீடு பார்க்க போகிறீங்கனாலே ஆதார் கார்டு இருக்கா, நீங்கள் யாருந்தாங்க எங்கே பார்த்தாலுமே டிஜிட்டலாக அது வந்து போகுது தான். ஸோ எல்லாமே என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம டேட்டாவை செக்யூராக வைக்கணும் தான். ஒரு வீடு பார்க்க போகிறவனுக்கு எதுக்கு நான் ஆதார் கார்டை கொடுக்கணும்? அதுக்கு இதுக்கும் சம்மந்தமே இல்லையே. வேணும்னா என்ன நீங்கள் பாருங்கள், ஏன் ஆதார் கார்டை பார்க்குறீங்க? அவங்க நார்மலாக இந்த ஜெராக்ஸ் காப்பி வாங்கி வச்சு அதை எங்காவது வெளியே போச்சுன்னா கூட நம்ம டேட்டா தான். அதில் நம்ம அட்ரஸ் இருக்கும், QR இருக்கும், அதை எடுத்து ஸ்கேன் பண்ணால் கூட இதெல்லாம் லிங்க்டாக இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம். எவ்ரி திங் இஸ் இன்டர்கனெக்டட். இல்லை, இப்போ இன்னொன்று ஜிபே பற்றி, இந்த யூபிஐ பற்றி ரிலேட்டடாக ஒரு 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 மோகம் இருக்குது. யூபிஐ ரிலேட்டடாகவோ இந்த ஜிபே ரிலேட்டடாகவோ பேடிஎம் ரிலேட்டடாக பேசும்போது அது நிறைய பேருக்கு ரீச் ஆகும், நிறைய பேர் கிளிக் பண்ணி பார்ப்பாங்கன்றதுக்காக நிறைய விஷயங்களை சொல்கிறாங்க. இன்ஃப்ளூயன்சஸே நிறைய பேர் வந்து ஜிபேயோட ஹிஸ்ட்ரி தெரியணும் அப்படின்னா இந்த ஆப்பை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறது. ஜிபேயோட வந்து அதில் உள்ள ட்ரிக்ஸ் இருக்குது, உங்களுக்கு ஈஸியாக வந்து ரிவார்டு கிடைக்கிறதுக்கோ இல்லை ஜிபேவே எப்படி ட்ரிக்ஸாக யூஸ் பண்ணுறதுன்றதுக்கோ இந்த ஆப்பை யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க இல்லையா, இதெல்லாம் சரியா? சரி கிடையாது. ஏன்னா கூகுள் பேவே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்கள் கண்ட்ரியோட யூபிஐயை நீங்கள் எங்களோட ஃப்ரெண்ட் பேசிங்கில் கொடுங்க அப்படிங்கிறது தான் ப்ராப்பர். அவ்வளோதான் அவங்களோட ஒர்க்கே. பேடிஎம் எடுத்துக்கிட்டிங்கனாலும் அதுதான், ஃபோன்பே எடுத்துக்கிட்டிங்கனாலும் அதுதான். அதில் ஆடட் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, கூகுள் பே யூஸ் பண்ணிங்கன்னா, ஃபோன்பே யூஸ் பண்ணிங்கன்னா இந்த பெனிஃபிட் உங்களுக்கு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இது வழியாக நீங்கள் ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணிக்கலாம், இது வழியாக நீங்கள் வந்து மூவி டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் வந்து ஆட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ எந்த பேமெண்ட் அப்ளிகேஷன் நிறையா ஃபீச்சர்ஸ் கொடுக்குறாங்க, ஃபாஸ்ட்டாக போகுது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான். ஆக்சுவலாக கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் எல்லாமே ஒரே பேமெண்ட் இன்டர்ஃபேஸ் தான். அது இன்டர்லிங்க்டு டு பேங்க் எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கோ அதே அளவுக்கு யூபிஐயும் ஃபாஸ்ட்டாக இருக்கும். பட் போகும். இதுக்கு கூகுள் பேக்கும் ஃபோன்பேக்கும் பேடிஎம்க்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அது வந்து ஒரு ஃப்ரண்ட் ஃபேஸ் தான். அவங்க அந்தந்த ஏபிஐ வாங்கி இங்கே இன்பில்ட் பண்ணி அது வழியாக டிரான்சாக்ஷன் பண்ணுறாங்க. பட் இதோட ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் இவங்க சொல்கிற அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணுறதுக்காக இவங்களா ஒரு பொருளை கிளப்பி விட்டுறாங்க. இந்த அப்ளிகேஷன் வாங்கி இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா இவ்வளோ ரிவார்ட்ஸ் கிடைக்கும், இந்த அப்ளிகேஷன் வச்சிங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகும், நீங்கள் டக்குன்னு வந்து தக்கல்லிங்கன்னா நீங்கள் புக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எதையாவது ஒன்று கிளப்பி விட்றாங்க. பட் எக்ஸாக்டாக அப்படி கிடையாது. ஐஆர்சிடிசிலே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, தட்கல்லாம் நீங்கள் எங்களை தான் புக் பண்ணணும், வெளியே பண்ணிங்கன்னா வராதுன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் இவங்களே ஒரு புதுசாக ஒரு இந்த இன்ஃப்ளூயன்சஸுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? வேணா ஒரு டெக்னிக்கல் பர்சனாக இதெல்லாம் தப்புன்னு சொல்கிறீங்க, பட் இன்ஃப்ளூயன்சஸ்க்கு டைரெக்டாக நீங்கள் சொல்லக்கூடிய செய்தி? நான் டைரெக்டாக என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, இது பின்னாடி ஒரு ஆட் ஏஜென்சி ஒன்று வந்து ரன் ஆகுது. நான் ரொம்ப டீப்பாக இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது, நம்ம கூட ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி பண்ணியிருந்தோம். அப்போ நான் ஆக்சுவலாக என்ன கண்டுபிடிச்சேன்னா, இந்த ஆட் ஏஜென்சி வந்து ஒரு இன்ஃப்ளூயன்சரை காண்டாக்ட் பண்ணி அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி இதை பண்ண வைக்கிறாங்க.
அந்த ஆட் ஏஜென்சி வந்து இவங்கள பிரெயின் வாஷ் பண்ணுறாங்க ஆக்சுவலாக. ஒரு மியூச்சுவல் கான்ட்ராக்ட் மாதிரி சைன்இன் பண்ணி எனக்கு வந்து இந்த ஆடு வந்து நீங்கள் ரன் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு அமௌண்ட்டை முன்னாடியே கொடுத்துட்றாங்க. இது வந்து அட்வான்ஸ் பேமெண்ட்லாம் கிடையாது, ஃபுல் பேமெண்ட்டாகவே கொடுத்துட்டு ஆடை ரன் பண்ண விட்டுறாங்க. அது தப்பாக பொய்யாங்கிறத நம்ம இன்ஃப்ளூயன்சர் தான் பார்க்கணும். ஒரு சிலர் பார்த்துட்டு வேணான்ட்டு போயிடுறாங்க, ஒரு சிலர் ஓகேங்க இதில் தான் தப்பு இருக்கான்னு கேட்பாங்க, இல்லை சார் அப்படின்னா அப்போ ஓகேங்கன்ட்டு பண்ணிடுறாங்க. அது இன்வெஸ்டிகேஷன் அங்கே ஸ்டாப் ஆயிடுது. அதை அவங்க எடுத்து பண்ணியிருந்தாங்கனாலே மேக்ஸிமம் இது ரிசால்வ். இது எந்த அளவுக்கு ஹை ரிஸ்க்காக இருக்கு அப்போ? இதில் ஹை ரிஸ்க் எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா இதை இன்ஸ்டால் பண்ணுற பீப்புள் தான். இவரை நம்பி ஒரு 1 மில்லியன் இருக்காங்க, 2 மில்லியன் பீப்புள்னா எவ்வளோ டேட்டா வெளியே போகும், எத்தனை பேர் அதில் வந்து ஏமாறுறாங்க. ஒரு ஆள் ₹1 ஏமாந்தா கூட 2 மில்லியன் பீப்புள் ஏமாந்தா 20 லட்சம் பேர். அப்போ யோசிச்சு பாருங்க, 20 லட்சம் ரூபாய் நம்மளுக்கு காசு போகுது இல்லையா? அதெல்லாம் அந்த இன்ஃப்ளூயன்சருக்கு தெரிய மாட்டேங்குது. யார் தப்பு பண்ணுறாங்களோ அந்த இன்ஃப்ளூயன்சரை பற்றி சொல்கிறேன். ஸோ நான் உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, பெட்டர் உங்களை ஒரு ஆட் ஏஜென்சி உங்களுக்கு ஒரு ஆடை கொடுக்குறாங்கன்னா ஃபஸ்ட்டு அது என்ன ஆடு, என்ன ப்ராடக்ட் அப்படிங்கிறத கொஞ்சம் இன்வெஸ்டிகேட் பண்ணி பாருங்கள். இது டிஜிட்டலாக இருக்குது ஓகே, பட் இதே ஒரு ஹெல்த் ரிலேட்டடாக இருக்குது அப்படின்னா அதை யோசிச்சு பாருங்கள், அது விஷமாக மாறுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும். அதுதான் சொல்கிறேன். ஸோ அது ப்ராப்பர் இன்வெஸ்டிகேட் பண்ணி இது ரிஜிஸ்டர்டா, இது யூஸ் பண்ணுறதுனால சேஃபா அன்சேஃபா எல்லாமே இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு நீங்கள் ஆடு கொடுங்க, இல்லை வீட்டுக்கு கொண்டு போய் கொடுங்க, அது ரெண்டாவது விஷயம். பட் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு கொடுக்குறது என்னை பொறுத்த வரைக்கும். ஃபைனலாக இந்த சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்கிற அலர்ட் ரிலேட்டடாக மக்களுக்கு கொடுக்கக்கூடிய அவேர்னஸாக இறுதியாக என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, எப்போவுமே ஒரு கவர்மெண்ட் வந்து அவங்க ஒரு அப்ளிகேஷனை வந்து உங்களை ஃபோர்ஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ண வைக்க மாட்டாங்க. அப்படியே பண்ண சொல்லணும்னு நினச்சாங்கன்னா அது ப்ளே ஸ்டோரில் இருந்து தான் டவுன்லோட் பண்ண சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி கவர்மெண்ட் gov.in வெப்சைட்டில் தான் அதை பற்றின இன்ஃபர்மேஷனே இருக்கும். எந்த ஒரு தேர்ட் பார்ட்டியோ இல்லை ப்ரைவேட்டோ இதை இன்ஸ்டால் பண்ணுங்க கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்கன்னு சொன்னாலுமே அதை பண்ணாதீங்க. அவங்க வெப்சைட்டில் பாருங்கள், அவங்களே கீழே ப்ளே ஸ்டோர் லிங்க்னு கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணுங்கள், ப்ளே ஸ்டோரில் வரும், அதை இன்ஸ்டால் பண்ணுங்கன்னு தான் நான் சொல்லுவேன். இப்போ இந்த ஆப்னு இல்லை, நிறைய ஆப்பை கூட இப்படி ஷேர் பண்ணுவாங்க. என்ன நிறைய ஆப் ஷேர் பண்ணுவாங்க. அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஏகப்பட்ட அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. நிறைய பேத்துக்கு அது வந்து தெரிய மாட்டேங்குது, ஏன்னா ஹிந்தி இன்டர்ஃபேஸில் இருக்கிறனால. அது இங்கிலீஷில் கன்வெர்ட் பண்ணால் மேபி தெரியும். பட் அந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணணும்னா அந்தந்த gov.in வெப்சைட்டில் போனீங்கனாலே நிறைய கிடைக்கும். அதை நம்ம வந்து ஸ்கேமர்ஸே இந்த மாதிரி நிறைய ஷேர் பண்ணுவாங்களோன்னு கேட்குறேன் வாட்ஸ்அப்பில். ஆமாம், கண்டிப்பாக ஷேர் பண்ணுவாங்க. எல்லாமே உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் தான் வருது. பட் கவர்மெண்ட் எதுவுமே வாட்ஸ்அப்பில் பண்ண மாட்டாங்கிறத நான் சொல்ல வர பாயிண்ட். நான் வந்து இன்னொருத்தருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிங்க் எடுத்து நான் வாட்ஸ்அப்புக்கு ஷேர் பண்ணலாம் இல்லையா? அது நீங்கள் பண்ணலாம். பட் இருந்தாலுமே அந்த அப்ளிகேஷன் பற்றி நம்ம ரிசர்ச் பண்ணி பார்த்துட்டு டேரெக்டாக அங்கேருந்து டவுன்லோட் பண்ணிக்கிறது பெட்டர். ஏன்னா இவங்க கொடுக்குறது ப்ளே ஸ்டோரில் இருக்கும், அதே மாதிரி டூப்ளிகேட் அப்ளிகேஷன் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அவங்களுக்கு கிடச்சிருக்கிறது கரெக்டாக தப்பா அப்படிங்கிறது தெரியாது. ஸோ பெட்டர் வெப்சைட்லேருந்து எடுத்து பண்ணுறது பெஸ்ட்டு. நன்றி ஜி, நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணது.